விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு, அற்புதமான ஒரு ராசி, மறைவுத்தன்மையுடைய ராசி, உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம் விருச்சிகம். நீச்சம் பெறுவதாலோ என்னமோ தெரியாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனத்தளர்ச்சி, மனசுல ஒரு காயம், ரணம், வடு இருந்துகிட்டே இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே நிறைய கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய ராசி விருச்சிகம். ஜாதி, மத, இனம், ஏன் நாடு தழுவி கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். ஆக கலப்பு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும்னா பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு பண்றது தான் நல்லது. அதுக்காக பொறுமையை காக்க வேண்டும். காதலன் காதலிக்கிட்டேயோ அல்லது வாழ்க்கை துணைக்கிட்டேயோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய குணம் என்னன்னா, முதல்ல அன்பு. சந்திரன் உங்களுக்கு நீச்சம். நீங்க அன்பு எங்க இருக்கோ அதை வெறி கொண்டு தேடுவீங்க. விருச்சிகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எமோஷனலா ஆல்ரெடி நீங்க வீக். ஏன்னா சந்திரன் நீச்சம். உங்களோட குடும்ப சண்டையை எப்படி நீங்க தீர்க்கணும் அப்படின்னா, முக்கியமா தியானம், தெய்வ நம்பிக்கை, அமைதி, இந்த மூணு தான். இந்த மூணு தான் கன்சிஸ்டண்டா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்ப பிரச்சனைகள் தீரும். காதலையும் நேசிக்கிறது வேற, காதலையவே நேசிக்கக்கூடியவங்க நீங்க தான். ஒரு சிலிண்டர் வாங்கணும், ஒரு பண்டிகை கொண்டாடணும், ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா அங்கதான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதே வரும். வேற வேற ஜாதியில வேற வேற இனத்துல கல்யாணம் பண்ணும்போது. ஆனா அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிற விதம் உங்களுக்கு தெரியும். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே நீண்ட கால உறவு நீடிக்கும். அதாவது கணவன் மனைவி கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷ வாழ்க்கை, 30 வருஷ வாழ்க்கை நீடிக்காம இருக்காது. அதை பத்தி கவலையே தேவையில்லை. காலம் உங்கள் பக்கங்க. விருச்சிகம் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை. காதல் தோல்வியை பத்தி பேச போனா விருச்சிகம் நம்பர் 1 வந்துடும். வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு சிறப்பு தொகுப்பு வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது விருச்சிக ராசி. விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு, அற்புதமான ஒரு ராசி, மறைவுத்தன்மையுடைய ராசி, உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம் விருச்சிகம். எல்லா விஷயத்தையும் மறைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் விருச்சிகம். இதுலேயும் ஒரு 20% நிறைய பேசுவாங்க, 80% பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான விருச்சிகம் சந்திரன் நீச்சம் பெறுவதாலோ என்னமோ தெரியாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனத்தளர்ச்சி, மனசுல ஒரு காயம், ரணம், வடு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் மருந்து என்ன? அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? முக்கியமான ஒரு காரணம் காதல் இல்லையா? அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே நிறைய கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய ராசி விருச்சிகம். ஜாதி, மத, இனம், ஏன் நாடு தழுவி கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். இந்த கலப்பு திருமணம் விருச்சிக ராசிக்கு நடக்கும்போது அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா? எப்படி ஏற்றுக்கொள்ள வைப்பது? எப்பவுமே எந்த பெற்றோருமே கலப்பு திருமணத்தை ஒற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கும் சரி, 2025 மேடை ஏறி நிறைய பேசுவாங்க. தான் வீட்டில் யாராவது லவ் பண்ணிட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் ரீசன்ஸும் அதில் உண்மையும் இருக்கு. நம்ம ஒரேடியாக அவங்க சொல்றது தவறுன்னு சொல்லிட முடியாது. நடைமுறை வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் உள்ளது. பழக்க வழக்கங்கள் ஆரம்பிச்சு, நம்பிக்கைகள் ஆரம்பிச்சு, வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆரம்பிச்சு, தெய்வத்துக்கு என்னமோ நம்மளை பற்றி வித்தியாசம் இல்லைனா நமக்கு 1000 வித்தியாசம் இருக்கே. இந்த தெய்வம் இதுன்னு சொல்லிட்டு இந்த தெய்வம் தான் பெருசு, இந்த தெய்வம் பெருசு இல்லைன்னு நினைக்கக்கூடியது நாம தானே. தெய்வம் அதை பற்றி நினைக்கல. நம்மளை பிறந்த கருப்பு, சிகப்பு, நீளம், குட்டை, நெட்டை எல்லாரையும் ஒன்றா தான் நினைக்கிறாரு தெய்வம். ஆனால் மனிதர்கள் என்னன்னா, இந்த ஜாதி விட்டு ஜாதி பழக்க வழக்கங்கள் மாற்றுபடுவதனால நிறைய நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அதில் சில யதார்த்த உண்மைகளும் உண்டு, யதார்த்த நியாயங்களும் உண்டு. ஆனாலும் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கத்தான் வேண்டும். ஏன்னா சொல்லி கொடுத்து இன்னும் இந்த சமுதாயம் முதிர்ச்சி அடைய வேண்டும். யாரும் விரும்பக்கூடிய யாரையும் திருமணம் செய்யலாம்ங்கிற நிலைமை, அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமும் எல்லாருக்கும் வரணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது கிடையாது. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களோட கல்யாணத்தில் யாரும் தலையிடுறது இல்லை. இருந்தாலும் இங்கே உள்ள கல்ச்சரில் அங்கே உள்ள அப்பா அம்மா நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு செய்யவே மாட்டாங்க. இங்கே உள்ள அப்பா அம்மா அப்படி இல்லையே,
பையன் சாப்பிடலாம் தான் சாப்பிட மாட்டாங்க. பையன் ரத்த வாந்தி எடுத்தா நானும் ரத்த வாந்தி எடுப்பாங்க. பையன் என்ன சொல்றாங்களோ அதுதான். குழந்தை, என் பொண்ணு, என் பையன், அவங்களால உயிரையே கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கிறதுனால இங்க அந்த வாழ்க்கை முறை இருக்காது. இங்க செய்யறதும் அதிகமா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்து தான் ஆகும். இதுதான் இயற்கை இயல்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பது எப்படி? பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது எப்படின்னா, பொறுமையோடு நிதானத்தோடு உறுதியாக உங்க காதலில் இருக்கும் போது பெற்றவங்களே கீழே இறங்கி வந்துருவாங்க. ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு பெண்ணும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, இவங்க கல்யாணம் செய்யறாங்கன்னு ஆசைப்படுறாங்க, கலப்பு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. எத்தனை நாளைக்கு பெற்றோர்களால் எதிர்க்க முடியும்? ஒரு ஸ்டேஜில் பெற்றோர்கள் கண்டிப்பாக கீழே வருவாங்க. அப்படி கீழே வராமல் இருக்காங்க, 5 வருஷத்துக்கு மேலேயும் பெற்றோர்கள் படிக்கலைன்னா அப்போ நீங்கள் திருமணம் செய்து கொள்வது தப்பே இல்லை. ஆக கலப்பு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும்னா பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு பண்ணுறது தான் நல்லது. அதுக்காக பொறுமையை காக்க வேண்டும். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலன் காதலிக்கிட்டேயோ அல்லது வாழ்க்கை துணைக்கிட்டேயோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய குணம் என்னென்னா, முதல்ல அன்பு. சந்திரன் உங்களுக்கு நீச்சம். நீங்கள் அன்பு எங்கே இருக்கோ அதை வெறி கொண்டு தேடுவீங்க. அதனால் அன்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே உங்களுக்கு காதல் வரும், திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வரும், தீராத ஆசை வரும். அதாவது காதல்னா எப்படின்னா எக்கச்சக்கமான காதல். 1 மாசத்துல விடுறது, 2 மாசத்துல சுத்திட்டு விடுறது, அந்த காதல் இல்லை, உயிருக்கு உயிரான காதல் அது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும்னா, எமோஷனலாக நம்ம யார்கிட்டயாவது லாக் ஆனோம்னு சொன்னால் நம்ம என்ன நம்மளையே லூஸ் பண்ணிடுவோம். ஆக விருச்சிகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எமோஷனலாக ஆல்ரெடி நீங்கள் வீக். ஏன்னா சந்திரன் நீச்சம். அப்போ எமோஷனலாக வீக்காக இருக்கக்கூடிய பர்சன் யார் மேலேயாவது அட்டாச்மெண்ட் வச்சா அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கிய குணங்கள் என்னென்னா, அன்பு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அன்பை தான் எதிர்பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் அறிவுடன் சேர்ந்து யதார்த்த அன்பை எதிர்பார்க்க வேண்டும். ரொம்ப ஓவராக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, நம்ம கூட போக மாட்டாங்க. இந்த உண்மையை ஞாபகம் வச்சுக்கணும். விருச்சிகராசியில் பிறந்த நீங்கள் குடும்பத்தில் சண்டை வருதுன்னு சொன்னால் எப்படி தீர்ப்பீங்கன்னு சொன்னால், எப்படி தீர்க்கணும்னு சொன்னால், உங்களோட திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, எப்படி தீர்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் விடணும். எதிராளி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மையில் கொஞ்சம் டைம் விடணும். அப்படி விட தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் வரும். இப்போ நம்மளே ஒரு தப்பு செஞ்சிட்டோம், இல்லை தப்பே செய்யலை, அடுத்தவங்க தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அவங்க திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேலே 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 போய் பேச ட்ரை பண்ணாலோ இது பண்ணாலோ இன்னும் வெறுப்பும் அந்த விரிசலும் பெரியதாக தான் ஆகுமே தவிர சின்னதாக ஆகாது. நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப சண்டையை எப்படி நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக தியானம், தெய்வ நம்பிக்கை, அமைதி, இந்த 3 தான். இந்த 3 தான் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்ப பிரச்சனைகள் தீரும். ஸ்பேஸ் விடணும், இடம் விடணும், யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியும் அவங்க வரலைன்னா அப்படிப்பட்டால் நமக்கு எதுக்கு இல்லையா? அதனால் வேணுங்கிற சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் குடும்ப பிரச்சனை தீரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராசியில் பிறந்தவங்க காதல் திருமணம் எவ்வளோ முக்கியம்னு கருதுவாங்க அப்படின்னா, உயிரும் உடலும் காதலும் இவங்களுக்கு ஒன்று தான். நீங்கள் உங்களை மாதிரி காதலை நேசிக்கக்கூடியவங்க, காதலையும் நேசிக்கிறது வேற, காதலையவே நேசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். இந்த காதலை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட், எமோஷனல் பாண்டிங், உங்களுக்கு காதல் இருக்கணும். காதலையும் இல்லைனாலும் அந்த காதலை காப்பாற்றுறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க. ஆனால் அந்த நினைவுகள், மறக்க முடியாத உண்மையான அன்பு, அந்த அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் மாறவே மாறாது, மாறவும் முடியாது. இதனால் உங்களுக்கு நிறைய சிரமங்களும் சந்திப்பீங்க, நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க. ஏன் தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து, தன்னுடைய சுய மரியாதை இழந்து, பணம், பொருள், ஹெல்த்து இதெல்லாம் கூட இழந்து சில பேர் தவிக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். எப்போவுமே தினசரி கடவுளுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு ஸ்லோகம், ஒரு தியானம் செய்கிறது, கடவுள் வழிபாடுங்கிறது மிக அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில். இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் திருமணம் ஆன பிறகு தான் உண்மை தெரியும். எப்போவுமே காதல் திருமணம் செய்யும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு சிலிண்டர் வாங்கணும், ஒரு பண்டிகை கொண்டாடணும், ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா அங்கே தான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே வரும். வேறு ஜாதியில் வேறு இனத்தில் கல்யாணம் பண்ணும்போது. ஆனால் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிற விதம் உங்களுக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் என் காதல் பெருசு, நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனசெட்டில் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில், உங்களுக்கு கவலையும் தேவையில்லை. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே நீண்ட கால உறவு நீடிக்கும். அதாவது கணவன் மனைவி கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷ வாழ்க்கை, 30 வருஷ வாழ்க்கை நீடிக்காமல் இருக்காது. அதை பற்றி கவலையே தேவையில்லை. காலம் உங்கள் பக்கங்க. விருச்சிகம் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு திருமண பந்தத்தில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும், மியூச்சுவல் மரியாதை, ரெஸ்பெக்டையும்
எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்துச்சுன்னா சிம்பிள். துரத்திட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் இயல்பு இடத்துறமா நாம் எதை துரத்துறோமோ அது விலகி ஓடும். நாம் விலகி ஓட அது துரத்தி வரும். இது வாழ்க்கையுடைய அடிப்படை யதார்த்தம். இதை நல்ல மனசில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை. காதல் தோல்வியை பற்றி பேச போனால் விருச்சிகம் நம்பர் 1 வந்துடும். உங்களுக்கே தெரியும், சின்சியராக இருக்கும், பயங்கர சீரியஸ் லவ். 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஏன் 15 வருஷம் கூட டடக்குன்னு ஒரு நாள் பிரேக் ஆகுதுன்னா உடனே உங்களை மாதிரி வந்து காதலில் உண்மையாக இருக்கக்கூடிய ஆளுகளை பார்க்கவே முடியாது. ஏன்னா மனமாற லவ் பண்ணுறீங்க, அன்பாக செலுத்துறீங்க, எல்லாத்தையும் இழக்கிறீங்க. அப்படியும் கூட அந்த லவ் அது மறையாது, அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்துடணும். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லவ்வை வந்து அப்பப்போ ரினியூ பண்ணி வைக்கணும். எப்போவுமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப புதுசாலாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் கடமையை ஒழுங்காக செஞ்சு எதிராளிகிட்டேருந்து சில பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அதை டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கான காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னெல்லாம் சிக்கல்கள் வரலாம், அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு காதலில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, திருமண பந்தம் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற கேள்வி இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா உங்களுக்கான துல்லிய பலன்களை தனித்து தர நான் காத்துட்ருக்கேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு எபிசோடில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.